அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டெக் எம்பட் சொல்யூஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் புல்-அப் அண்ட் புல்-டவுன் ரெஸ்டர்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஒரு ஜிபிஐஓ பின்ன ஃப்ளோட்டிங் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ண இந்த புல்-அப் ஆர் புல்-டவுன் ரெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த ரெஸ்டர்ஸ் எப்போதுமே மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வெளியே தான் இருக்குமா, இல்லை மைக்ரோ கண்ட்ரோலுக்கு உள்ளேயும் இருக்குமா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Pull-up and pull-down resistors, two types, external and internal. First, external pull-up or pull-down என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சர்க்யூட் டயக்ராமில் ஒரு 10K ஓம் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த ரெசிஸ்டர் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வெளியே தனியாக கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும். அதைத்தான் எக்ஸ்டர்னல் புல்-அப் ஆர் எக்ஸ்டர்னல் புல்-டவுன் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஜிபிஐஓ பின்னுக்கும் பிடிடிக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணால் அது எக்ஸ்டர்னல் புல்-அப். இதுவே ஜிபிஐஓ பின்னுக்கும் கிரவுண்டுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணால் அது எக்ஸ்டர்னல் புல்-டவுன். தட்ஸ் ஆல். ஆனால் எல்லா சர்க்யூட்டுக்கும் இப்படி வெளியே தனியாக ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் சில மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் இந்த ரெசிஸ்டர்ஸ் ஏற்கனவே சிப்புக்குள்ளேயே பில்டின்னாக இருக்கும். அதைத்தான் இன்டர்னல் புல்-அப் ஆர் இன்டர்னல் புல்-டவுன் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெளியே ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டர் நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் மூலிமா எனேபிள் இல்லைன்னா டிசேபிள் பண்ணால் போதும். ஸோ இதனால் வெளியே தனியாக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, காம்போனன்ட்ஸ் கவுண்ட் குறையும், சர்க்யூட் டிசைன் சிம்பிள் ஆகும், காஸ்ட்டும் கம்மியாகும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. எல்லா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லேயும் இன்டர்னல் புல்-அப் அண்ட் இன்டர்னல் புல்-டவுன் ரெண்டுமே இருக்குமா அப்படின்னா கிடையாது. அது கண்ட்ரோலர் பொறுத்து மாறும். சில கண்ட்ரோலர்ஸில் இன்டர்னல் புல்-அப் மட்டும் இருக்கும், சில கண்ட்ரோலர்ஸில் இன்டர்னல் புல்-அப் அண்ட் இன்டர்னல் புல்-டவுன் ரெண்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே யூஸ் பண்ணுற PIC 16F877Aல போர்ட் பி பின்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே இன்டர்னல் புல்-அப் ஃபீச்சர் இருக்குது. அங்கே இன்டர்னல் புல்-டவுன் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஏதோ ஒரு ஜிபிஐஓ பின்ன டிஃபால்ட்டாக லோ ஸ்டேட்டில் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே நம்ம கம்பல்சரி எக்ஸ்டர்னல் புல்-டவுன் ரெசிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஆனால் இதுவே STM32, ESP32 இல்லை ARM பேஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இன்டர்னல் புல்-அப் அண்ட் இன்டர்னல் புல்-டவுன் ரெண்டுமே இருக்கும். சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம அதை எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய அப்ளிகேஷன்ஸில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி இந்த இன்டர்னல் ரெசிஸ்டர்ஸ் வேல்யூவும் எல்லா கண்ட்ரோலர்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்காது. பிகாஸ் பொதுவாகவே இந்த இன்டர்னல் ரெசிஸ்டர்ஸை ஒரு வீக் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதோட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது டேட்டா ஷீட்டில் தான் இருக்கும். அதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த கண்ட்ரோலரோட டேட்டா ஷீட்டை பார்த்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்டர்னல் புல்-அப் ஆர் புல்-டவுன் அந்த ரெசிஸ்டர்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்புக்குள்ளேயே இருக்கும். சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இதே எக்ஸ்டர்னல் புல்-அப் ஆர் புல்-டவுன் அப்படின்னா அந்த ரெசிஸ்டர்ஸை நம்ம வெளியே தனியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஜிபிஐஓ பின் இன்புட் மோடில் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது எல்லா இன்புட் டிவைசஸ்க்கும் புல்-அப் ஆர் புல்-டவுன் ரெசிஸ்டர்ஸ் தேவையா அப்படின்னா நோ. ஃபார் எக்ஸாம்பிள், அனலாக் சென்சார்ஸ். ஜென்ரலாகவே இந்த அனலாக் சென்சாருக்கு எந்த ஒரு ரெசிஸ்டர்ஸும் தேவையில்லை. பிகாஸ் அது அவுட்புட்டாக தரப்போகிறது என்னன்னா கண்டினியூஸ் அனலாக் வோல்டேஜை மட்டும்தான். ஸோ அங்கே இந்த ஹை இல்லைன்னா லோ அப்படிங்கிற ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஹோல்ட் பண்ணுற அந்த லாஜிக்கெல்லாம் அங்கே தேவையில்லை. பட் நம்ம சுவிட்சஸோ இல்லை ஓப்பன் ட்ரெயின் ஓப்பன் கலெக்டர் கான்செப்டோ இல்லை I2C கம்யூனிகேஷன்ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் புல்-அப் ரெசிஸ்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் சம்டைம்ஸ் ஜிபிஐஓ லைனை எந்த டிவைஸும் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த லைன்
ஃப்ளோட்டிங் ஆகாமல் ஏதோ ஒரு டிஃபைன் லார்ஜ் ஸ்டேட்டில் வச்சுக்கிறதுக்காக புல்லப் ரெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாட் எவர் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் புல்லப் ஆர் புல் டவுன் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தோட அல்டிமேட் பர்பஸ் ஒன்று தான். ஜிபிஐஓ பின்னை ஃப்ளோட்டிங் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணி அதை ஒரு டிஃபைன் லாஜிக் ஸ்டேட்டில் வச்சுக்கிறது. ஓகே, ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நாம் மேக்ஸிமம் கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா பின்ஸுமே யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கும் கனெக்ட் பண்ணாமல் விட்டுருக்கிற அன்யூஸ்டு ஜிபிஐஓ பின்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங் ஆகுமா? ஏன்னா இன்புட் மோட் பற்றி நான் பேசும்போது ஒரு கண்ட்ரோலர் ரீசெட் ஆன பின்னாடி மோஸ்ட் ஆஃப் ஜிபிஐஓ பின்ஸ் டிஃபால்ட்டாகவே இன்புட் மோடில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்புட் மோட்னா என்ன? அவுட்புட் டிரைவர் டிசேபிள் ஆயிரும். ஸோ அதனால் ஜிபிஐஓ பின் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஹை இம்பிடன்ஸ்னால் என்ன? விடிடிக்கும் இல்லாமல் கிரவுண்டுக்கு இல்லாமல் ஃப்ளோட்டிங்காக இருக்கிறது. அப்போ இந்த அன்யூஸ்டு ஜிபிஐஓ பின்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங் ஆகுமா? இன்ஜினியர்ஸ் ஃப்ளோட்டிங் ஆகாமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க? இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.